எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? எங்க இருக்கு? சரி, நல்ல வார்த்தை. முதல்ல உங்க உடலை தான் பாப்பேன்னு சொல்லியிருக்கேன், மறந்துடக்கூடாது. என் கையில ஏதாவது காணிக்க வைங்க. 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா உங்க கையால கொடுங்க. 2 பேரும் சேர்ந்து கைய வச்சு 2 பேரும் சேர்ந்து நான் கேட்கும் போது கொடுங்க. ஏன் அவசரப்படுறீங்க? 2 பேரும் சேர்ந்து முதல்ல வச்சுக்கோங்க. 2 பேரும் சேர்ந்து கைய வைங்க. நான் கேட்கும் போது கொடுங்க. சரியா? சரி, கொடுக்குறேன். சரி, கை எடுத்து. சரி, நல்ல வார்த்தை எடுக்கணும். உங்களுக்கு கண்டிப்பா என்னால் நுப்பாட்டி கொடுக்க முடியும். நுப்பாட்டி கொடுக்குறேன். சொல்ற வார்த்தை புரியல. சரி, என்ன குழந்தை அப்படின்றத பார்த்தேன். ஆண் வேணுமா பெண் வேணுமா? முதல்ல ஆண் தான் காட்டுது. ஆண் கொடுத்துருவோமா? சரியா? ஏன்னா உன் வாரிசு தலைக்கணும் இல்லையா? சொல்ற வார்த்தை புரியல, அதுவே நான் கொடுத்துறேன். சரியா? ஆனா நல்ல வார்த்தை கேட்டுருவோம். உன் பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு இங்க அன்னதானம் போடும், கெடா வெட்டி தலை மொட்டை எடுக்கிற மாதிரி எடுப்பீங்களா? அதாவது தலைமுறையோட உன் குலதெய்வத்துல போய் எடுக்க தப்பு இல்ல. ஆனா எனக்கு மொட்டை எடுத்து எனக்கு அன்னதானம் போடணும். செய்வீங்களா? மறந்துட மாட்டீங்களே? மாட்டீங்க. தெரியுங்க. தலைக்கர். சரி, நல்ல வார்த்தை கவனிக்கணும். 2 பேரும் உடம்புக்குள்ள போய் பார்த்தேன். இப்ப நரம்புல எதுவும் பாதிப்பு இருக்காது, பிரச்சனை இருக்கான்னு பார்த்தேன். ரத்த அணுக்கள்ல ஏதாவது கம்மியா இருக்கின்றத பார்த்தேன். அதே போல உங்க கர்ப்பப்பையில எதுவும் பாதிப்பு இருக்கா, எதுவும் பிரச்சனை இருக்கின்றத பார்த்தேன். சொல்ற வார்த்தை கவனிக்கணும் மகளே. சரியா? இவனுடைய நரம்புல கொஞ்சம் பாதிப்பு இருக்குடா, சரியாகி கொடுத்துறேன். பயப்பட வேண்டாம், அதான் சரியாயிடும். சரி, அதே போல நல்ல வார்த்தைகளும் உன்னுடைய கர்ப்பப்பையில எதுவும் பாதிப்பு இருக்கா, எதுவும் பிரச்சனை இருக்கான்றத பார்த்தேன். அதே போல உங்க கர்ப்பப்பை நல்லா தான் இருக்கு. ஆனா நல்லா வார்த்தைகள் போற பாதையில ஒரே ஒரு சின்ன அடைப்பு இருக்குடா. சொல்ற வார்த்தை புரியல, அதனாலதான் உனக்கு நிக்க மாட்டேன், தட்டி போயிடுது. சொல்ற வார்த்தை புரியல, கண்டிப்பா நான் நுப்பாட்டி கொடுத்துறேன். மறந்துடக்கூடாது தாயே. கண்டிப்பா சரியாகி கொடுத்து நுப்பாட்டி கொடுத்துறேன். ஆண் மாதிரிசே பிறக்க வச்சு தரேன். போதுமாடா? மறந்துட மாட்டீங்களா? என்ன நல்ல வார்த்தை கேட்டு ஒரு 2 வாரம் வந்துட்டு போக முடியுமா? ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் உடலை சரி பண்ண கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு 2 வாரம். இப்ப இது என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அடுத்து ஒரு வெள்ளிக்கிழமை, அடுத்து ஒரு வெள்ளிக்கிழமை. 2 தடவை மட்டும் இனிமேல் வந்துட்டு போயிருங்க. அதாவது நான் கொடுக்குற மருந்து, இந்த மருந்தை நீங்க பயன்படுத்துறதுக்காக சொல்ல முடியல. ஏன்னா உங்க உடலை சரி பண்ணி கொடுத்து அப்புறம் தான் நான் நிப்பாட்ட முடியும். சொன்ன வார்த்தை புரிஞ்சா மகளே? நான் தான் உங்க உடலை சரியாகி கொடுக்குறேன்னு தெளிவா சொல்லிட்டேனே. நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? எல்லாமே சரியாக்க முடியும். நான் சொல்ற வார்த்தை புரியல, நீ அதெல்லாம் கவலைப்படாது. நல்ல தண்ணி குடி. நான் கொடுக்குறேன், மருந்தும் கொடுக்குறேன். நான் இந்த கனி தான் மருந்து. சொல்ற வார்த்தை புரியுதா? இது மருந்து. சொல்ற வார்த்தை புரியல, இதை புடி. முதல்ல நான் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கிறேன், அப்புறம் நான் இதுக்கும் விளக்கம் சொல்றேன். சொல்ற வார்த்தை புரியல. அதாவது 2 தடவை மட்டும் நீங்க வந்துட்டு போகணும். என்கிட்ட கனி வாங்கிட்டு எலுமிச்சம்பழம் வாங்கி, இந்த கனி தான், இந்த மருந்து தான், இந்த மருந்தை நீங்க வாங்கிட்டு போகணும். அதை நான் சொல்ற போல பயன்படுத்தவும் செய்யும். சரியா நம்மளே? முதல்ல எந்திரிக்க. சரி, நல்ல வார்த்தைகள் கொடுத்துருக்கு. அணியில் இருக்க சாறு எடுத்துக்கோங்க. இப்ப கொடுத்தது இல்லை, இதுக்கு முன்னால கொடுத்தது. சொல்ற புரியுதாட தாயே? அதாவது இதுக்கு முன்னால கொடுத்த கனியில இருக்க சாறு எடுத்துக்க. அதுல விபூதி போட்டிருக்கேன், அதையும் எடுத்து வச்சுக்க. பச்சையில கொடுத்துருக்கேன், அந்த பச்சையில எடுத்து வச்சுக்க. இதோட விரலி மஞ்சள் 2 எடுத்துக்க. விரலி மஞ்சள் அந்த 2 எடுத்து அரைச்சு வச்சுக்க. இந்த பச்சையில கொடுத்துருக்கேன், அதையும் அரைச்சு வச்சுக்க. கனியில இருக்க சாறு எடுத்து வச்சுக்க. கொடுத்துருக்க விபூதி எடுத்து வச்சுக்க. இதை 7 நாளைக்கு வெறும் வயிற்றுல 2 பேருமே காலையில எந்திரிச்ச உடனே இதைத்தான் முதல்ல குடிக்கணும். அப்புறம் நீ என்ன வேணாலும் குடிச்சுக்கணும். சொன்ன வார்த்தை புரியல. காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல இதைத்தான் குடிக்கணும். சொன்ன வார்த்தை புரியுதுல? கனி குடையா? அதே போல நான் ஒரு கனி கொடுத்தேன், நான் இருக்கா? இன்னொரு கனி கொடுத்தேன்னா உடல் ரீதியா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்தேன். கவனிச்சியா? நல்ல வார்த்தை. இதன் 3 பங்கா அர்த்தம் வச்சுக்க. 3 நாளைக்கு உடம்புல படுற மாதிரி தேய்ச்சி குளிச்சிரு. அதாவது உடம்புல படுற மாதிரி தேய்ச்சி, அப்ப தண்ணியில கலந்து